கள்ளக்குறிச்சி மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க உறுப்பினர்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய தலைவர் குணசேகரன் அவர்களின் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் வளாகம் அருகில் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காசில்லா மருத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பேக்கேஜ் திட்டம் என்கின்ற பெயரில் ஓய்வூதியதாரர்களை அரசு ஏமாற்றக்கூடாது என வலியுறுத்தியும் புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு பிடித்தம் ரூபாய் 300 இருக்கும் பொழுது ஓய்வூதியதாரர்களுக்கு ரூபாய் 644 ஏன் பிடிக்கப்படுகிறது என்கின்ற கேள்வியை அவர்கள் எழுப்பினர். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் சங்கத்தினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் குணசேகரன், கடந்த திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகளை மெத்தனமாக கையாண்டது போல் தற்பொழுது மாற்றத்தை தருவதாக சொல்லி ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசு செயல்படக்கூடாது என்றும் அரசு உடனடியாக தங்களின் கோரிக்கைகளின் நியாயத்தை உணர்ந்து கவனம் செலுத்தி ஓய்வூதியதாரர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஓய்வூதியதாரர்களுக்கு பாதகமான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் ஓய்வூதியதாரர்களின் அனுமதியின்றி ரூபாய் 644 பிடித்தம் செய்வது நியாயமில்லை என்றும் உடனடியாக அதை நிறுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்கள் அடிக்கக்கூடிய பகல் கொள்ளைக்கு அரசு துணை போகக்கூடாது என அவர் கண்டித்துள்ளார். ஓய்வு பெற்ற கருவூல அதிகாரி நடராஜன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். பல ஆண்டுகள் அரசின் நிர்வாகத்தை தங்களின் தோளில் சுமந்தவர்கள் இன்று ஓய்வூதியத்தை நம்பி வாழக்கூடிய நிலையில் உள்ளனர். ஓய்வூதியம் போதவில்லை, மருத்துவ செலவு அதிகரிக்கிறது, குடும்ப ஓய்வூதியத்தில் சிக்கல்கள், மருத்துவ காப்பீட்டின் நடைமுறையில் பிரச்சனைகள், குறைதீர் நடவடிக்கைகளில் தாமதம். இது ஓய்வூதியதாரர்களின் பிரச்சனையா அல்லது அரசு நிர்வாகத்தின் பொறுப்பா? மாற்றத்தை தருவதாக கூறிய அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசு உடனடியாக ஓய்வூதியதாரர்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி அதனை தீர்த்து வைக்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை ஓய்வூதியதாரர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.